பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். திருத்துவ தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். வருகிற மே மாதம் 4ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடக்க இருக்கின்ற தங்கி படிக்கிற வேதாகம பாடசாலை நமது புதுக்கோட்டையில் நடக்க இருக்கின்றது. மொத்தம் 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான், மாணவர்கள் மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்படுவோம். ஆகையினால சேர விரும்புகிறவர்கள் உடனடியாக அந்த அலைபேசி நம்பரை தொடர்பு கொண்டு சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 15 சீட்ஸ் ஒன்லி அவைலபிள். ஸோ சேர விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய வரங்களையும் கிருபைகளையும் தேவ சத்தத்தை கேட்கவும் ஆவிலே பலன் கொண்டு வளரவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய விரும்பினால் சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இயேசு நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து கால செய்திகளை கேட்கிற உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. உங்கள் வீடுகளுக்குள் அற்புதங்கள் நடப்பதாக. ஆமென். God bless you. God bless you all in Christ. Amen. எப்படி இருக்கீங்க? யாவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களை பார்க்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு என் தேவன் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 27. லூக்கா 23:27. திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இந்த வார்த்தை எனக்கு பிடித்திருந்தது. யூத ஜனம் கல்லெறிந்தது, ரோம அரசாங்கம் அவருக்கு விரோதமாய் செயல்பட்டது. இப்படி பல எதிர்ப்புகள் இயேசுக்கு நடுவில் இருந்தாலும் அதிலே ஒரு கூட்டத்தை ஆண்டவர் அழகாய் காண்பித்துக் கொடுக்கிறார். அது எப்படிப்பட்ட கூட்டம் என்று சொன்னால், திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். அப்படி என்றால் திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் உண்டு. அப்படின்னா அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறவர்கள், அவர் செய்த நன்மைகளை யோசித்து பார்க்கிறவர்கள், அவர் செய்த நன்மைகளை மறவாமல், ஐயோ 3 வருஷம் இயேசு என்னோடு இருந்தாரே, எங்களுக்கு வார்த்தைகளை போதித்தாரே, அற்புதங்களை செய்தாரே, குருட்டு கண்களை திறந்தாரே, செவிட்டு காதை திறந்தாரே, பல அதிசயமான காரியங்களை செய்தாரே, கூட இருந்தாரே. அப்ப நன்றி உள்ள கூட்டமும் இருக்கிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு கூட்டம் உங்களுக்கு எதிராய் செயல்பட்டாலும் இன்னொரு கூட்டம் நன்றியுள்ள கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறது நிச்சயம். எதிராய் செயல்படுகிற கூட்டத்தை பார்க்காதிருங்கள், அது கர்த்தர் அனுமதிக்கிறார். நீங்கள் தாண்டி தாங்க பலன் தருவாராக. நன்றியுள்ள கூட்டத்துக்காக நன்றி செலுத்துங்கள். இந்த வேதனையிலும் இந்த பாடுகளிலும் மத்தியிலையும் ஒரு கூட்டம் நம்மோடு கூட இருக்கிறதே, மகனே உன்னோடு கூட இருக்கிறதே, மகள் உன்னோடு கூட இருக்கிறதே, அதை நினைத்து நன்றி செலுத்துங்கள். எதிராய் பேசுகிற கூட்டத்தை நினைத்து ஏன் வருத்தப்படுகிறீர்கள்? கர்த்தர் அந்த சமயத்திலும் நமக்காக அழுதுகிற, புலம்புகிற, நேசிக்கிற, நமக்காக கூட நிற்கிற, அந்த கஷ்ட நேரத்திலும் அந்த சிலுவை சுமந்து கொண்டு பாடுகளுக்குள் போகிற கிறிஸ்துவனுடைய பாடு உபத்திரவத்திலும் ஒரு கூட்டம் நிக்குது. பார்த்தீங்களா? அதுதான் மகத்துவம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயமுள்ள தேவ அன்பின் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டமுள்ள ஆட்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. என்ன சொல்ல போனால், அன்பினால் கட்டப்பட்ட ஆவிக்குரிய கூட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அன்பினால் கட்டப்பட்ட ஆவிக்குரிய கூட்டம் என்றைக்கும் என்றைக்கும் எந்த கஷ்ட நேரத்தில் உங்களுக்காக நிற்கும், கர்த்தருக்காக நிற்கும். வானம் திறக்கப்படட்டும். இந்த வார்த்தையினால் கர்த்தர் அலங்கரிப்பாராக. பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வியாதி நீங்குது, பலவீனம் மாறுகிறது, கட்டுகள் முறிக்கப்படுகிறது. இந்த லென்த் காலங்களில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள், பெரிய காரியங்களை செய்வார். Take this prophetic word, receive it in Jesus' name. Amen, amen. God bless you. Have a blessed day.